நீங்க ஒரு இண்டி கேம் டெவலப்பர்னா இந்த ஒரு விஷயத்த நீங்க சரியா பண்ணலனா யாரும் உங்க கேமை கண்டுக்க மாட்டாங்க. ஈவன் யாராவது உங்களோட கேம் ட்ரெய்லர் இல்ல ஸ்கிரீன்ஷாட் இதெல்லாம் பார்த்தாலும் உங்க கேம் ஒரு அசெட் ஃபிளிப் இல்லனா அசெட் டெமோ மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு உங்க கேம்ல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. இதுக்கான மெயின் காரணம் ஷேடர்ஸ் தான். உங்க கேம் விஷுவலி போரிங்கா இருக்கிறதும் இல்ல உங்க கேம் ஒரு யூனிக்கா அழகா இருக்கிறதும் உங்க கேம்காக நீங்க யூஸ் பண்ண ஷேடர் தான் முடிவு பண்ணும். ஒரு இண்டி கேம் டெவலப்பரா நீங்க ஷேடர் பத்தி என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்ன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஷேடர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் CPU ஏன் கிராபிக்ஸ்ல சொதப்புதுன்றதை தெரிஞ்சுக்கணும். நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்க CPU ஒரு பெரிய பைப்புன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கும் ஒன்னொன்னா தான் சால்வ் பண்ணும். ஆனா ஒரு 1080p ஸ்கிரீன்ல 2 மில்லியன் பிக்சல்ஸ் இருக்கும். CPU ஒரு பிக்சலுக்கான கலரையும் ஒன்னொன்னா கால்குலேட் பண்ணா கேம் FPS சிங்கிள் டிஜிட்டை தாண்டாது. இப்போ GPU கிட்ட ஆயிரக்கணக்கான சின்ன பைப்ஸ் இருக்கு. GPU எந்த டாஸ்க் ப்ராப்ளமா இருந்தாலும் parallel-ஆ சால்வ் பண்ணும். ஷேடர்ன்றது ஒரு ப்ரோக்ராம், அது GPU-ல தான் ரன் ஆகும். உங்க கேம்ல இருக்க 3D மாடல் என்விரான்மெண்ட்லாம் ஸ்கிரீன்ல எப்படி தெரியணும்ன்றதை டிசைட் பண்றது தான் ஷேடர். பேசிக் கலர்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் லைட்டிங், ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன், VFX வரைக்கும் ஷேடர் தான் ப்ராசஸ் பண்ணும். ரெண்டரிங் அப்போ ஷேடர் முக்கியமான 2 கேள்விக்கு பதில் சொல்லும். இந்த பாயிண்ட் அதாவது வெர்டெக்ஸ் ஸ்கிரீன்ல எங்க போகணும்னு, அப்புறம் இந்த பிக்சலுக்கு என்ன கலர் இருக்கணும்ன்றதையும் டிசைட் பண்றது ஷேடர் தான். ஷேடரை நார்மலா 3 மெயின் டைப்பா பிரிக்கலாம். வெர்டெக்ஸ் ஷேடர், இந்த ஷேடர் 3D மாடல் வெர்டிசஸ் ஸ்கிரீன்ல எங்க இருக்கணும் பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணும். காத்துல மரம் இலை ஆடுறது, க்ளோத் ஸ்டிமுலேஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ராக்மெண்ட் ஷேடர் ஷேப் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அப்புறம் ஒரு பிக்சலுக்கும் என்னென்ன கலர், லைட், ரிஃப்ளெக்ஷன், டெக்ஸ்சர், ஷேடோ இருக்கணும்னு டிசைட் பண்ணும். மெட்டல் மேல லைட் பட்டதும் ஷைன் ஆகுதுல, அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். கம்ப்யூட் ஷேடர், இது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை CPU-க்கு பதிலா GPU-ல parallel ப்ராசஸ் யூஸ் பண்ணி கால்குலேஷன்ஸை ரன் பண்ணும். இதை எக்ஸ்ப்ளோஷன், ஸ்மோக், ஃப்ளூயிட் ஸ்டிமுலேஷன், பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாம இன்னும் நிறைய ஷேடர்ஸ் இருக்கு. பட் மெயின் திங் இது 3 தான். நீங்க பிகினரா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கோட் பேஸ் ப்ரோக்ராம்க்கு போறதுக்கு பதிலாக நோட் பேஸ் ப்ரோக்ராம் போகலாம். யூனிட்டினா யூனிட்டி ஷேடர் கிராஃப், அன்ரியல் இன்ஜின்னா அன்ரியல் இன்ஜின் மெட்டீரியல் எடிட்டர், கோடாட்னா கோடாட் விஷுவல் ஷேடர். இந்த டூல்ஸ் காம்ப்ளெக்ஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸை நோடா கனெக்ட் பண்ணி கிரியேட் பண்றது எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும். இதை வச்சு எப்படி ஒரு மேத்தும் டேட்டாவும் பிக்சல் அண்ட் வெர்டிஸா மாறுதுன்றதை நீங்க கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கோர் கான்செப்டை கத்துக்கோங்க. டெக்ஸ்ட் ஷேடரும் ஃப்ராக்மெண்ட் ஷேடர் பத்தி சில யூடியூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை பார்த்து ஷேடர் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஷேடர் தான் ஆர்ட்டும் இன்ஜினியரிங்கும் மீட் பண்ற இடம். ஸோ இது வரைக்கும் உங்கள் கேமில் எந்தெந்த ஷேடரை நீங்கள் இன்டென்ஷனலாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த ஷேடர் ஆச்சு நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, அப்படி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கோட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிங்களா இல்லை விஷுவல் நோட்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிங்களா, அந்த ஷேடரை நீங்கள் எதுக்காக கிரியேட் பண்ணீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் கேமுக்கு கஸ்டம் ஷேடர்ஸ் யூஸ் பண்ணலன்னா உங்கள் கேம் ஜென்ரிக்காக ஃபீல் ஆகும். ஸோ ஷேடர்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் கேமை யூனிக்காக கிரியேட் பண்ணுங்கள். நிறைய கேம் கிரியேட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. ஹேவ் ஃபன் இன் லேர்னிங் அண்ட் கிரியேட்டிங் கேம் கைஸ். நன்றி.